சூப்பர் படம் இல்ல, கொடுத்த காசு வேஸ்ட் ஆகல. எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பிடிக்கல. படம் ரொம்ப மொக்கையா தான் இருந்துச்சு. இவன் சொல்றதுதான் கரெக்ட். ஹீரோ ஹீரோயின் சுத்த ஃப்ளாப். பொண்ணுங்க இருக்கீங்களே, கதையை பாக்குறதே கிடையாது, ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் பாக்குறீங்க. எனக்கு அவ்வளவு பிடிக்கவே இல்லப்பா. என்னாச்சு? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மாக்கு என்ன பதில் சொல்றது? அட நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன்ல, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே. யார் நீ? ஷூட் பண்ணாத. ஏய் ஷூட் பண்ணாத. வேண்டாம். ஓடுங்க சீக்கிரம். என்ன சத்தம்? ஷூட் பண்றாங்க. சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம் போலாம். போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். யார் இங்க இருக்க வேண்டாம். ஷூட் பண்றாங்க. போடுங்க. ஓடிடுங்க. ஓடு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போ. ஏய் யாருங்க? யாரு ஷூட் பண்ணது? அட அங்க பாருங்க, அங்க யாரோ ஓடுறாங்க. சீக்கிரம் பிடிங்க அவனை. போறாதீங்க. பிடிங்க அவனை. விடாதீங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. பாருங்க ஓடுறாங்க. ஷூட் பண்றாங்க. போடுங்க. உங்க உயிரை காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க. பிடிங்க. இதுதான் அந்த தன்ராஜ் பேலஸ். பங்களா எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா தன்ராஜோட மனசு ரொம்ப சின்னது. இந்த ஆளுக்கு நம்ம பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். வாங்க. கம். சார். எஸ் சார், நாங்கள் இங்கே வந்துட்டோம் சார். வேலையை முடிச்சுட்டு தான் திரும்ப வருவோம் சார். ஓகே சார். இந்த கதவு திறக்க மாட்டேங்குது. நம்மளை பார்த்துட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கதவை உடைச்சிடுங்க. இது அலார சத்தம். அட என்ன டெட் பாடி? அநேகமா யாரோ அவனை கொண்டு ஓடிட்டு இருக்காங்க. அட என்னாச்சு? ஏன் இந்த அலாரம் சத்தம் கேக்குது? இங்க என்னமோ நடந்திருக்கு. எங்க இருந்து சத்தம் வருது? என்னாச்சுன்னு பாருங்க. அட என்னது? யார் நீங்க? ஐயோ கொலை நடந்திருக்கு. யாரு கொலை பண்ணிருப்பாங்க? நீங்க தான் பண்ணிருக்கணும். போக விடாதீங்க. அவங்க ஓட பாக்குறாங்க. அவங்க பிடிங்க. நான் உடனே சிஐடி கால் பண்றேன். ஹலோ. யாரும் தெரியல. கொஞ்சம் நேரம் ப்ளீஸ். இங்க ஒரு திருடனை கொண்டு இருக்காங்க. சார் நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆபீஸ் போறதுக்காக வீட்ல இருந்து கிளம்புனேன். அப்பதான் எனக்கு கேட்டுச்சு. அலாரம் சத்தம் பயங்கரமா இருந்துச்சு சார். நீங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களா? ஆமாங்க சார். நாங்க தன்ராஜ் சாரோட வீட்டுக்குள்ள வந்தோம். அப்போதான் கோட் சூட் போட்டு டை கட்டி இருந்த 2 ஆளுங்க வெளியே நின்னாங்க. அதே மாதிரி 2 பேர் உள்ளேயும் இருந்தாங்க சார். எங்களை பார்த்ததும் மேல நோக்கி ஷூட் பண்ணாங்க. அப்புறம் கார்ல ஏறி அவங்க போயிட்டாங்க சார். கோட் சூட் போட்ட ரவுடிங்களா? நீங்க கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? ஆமா சார். குட். மயூர் நம்பர் நோட் பண்ணிக்கோ. சார் சொல்லுங்க, நம்பர் என்ன? XYZ 2193. சார் அங்க பாருங்க. 1 2 அப்புறம் இது 3 ஃப்ரேம்ஸும் காலியா இருக்கு. திருடு இங்க தான் நடந்திருக்கு. மாஸ்க் எடுங்க. சரி சொல்லுங்க, இந்த வீட்டில் மிஸ்டர் தன்ராஜை தவிர வேற யாராவது இருக்காங்களா? அட இவரு தன்ராஜ் ஆச்சே. ஆனா இவரு திருடருங்க ட்ரெஸ்ஸை எதுக்காக போட்டிருக்காரு? தன்ராஜ் அவரோட வீட்டிலே திருடி இருக்காரா? அவரை கொலையும் பண்ணியிருக்காங்க. சரி, இவர் சாகிறதுக்கு முன்னாடி யாரையோ ஷூட் பண்ணியிருக்காரு. சச்சின், நிக்கில், ஸ்ரேயா போய் உள்ள பாருங்க, வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு.
உடம்புல காயத்துக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்புறம் இவர் எப்படி இறந்தாரு? ஓ, ம், ம், ம். ஓ, ம், 10 மணியா? நவீன், எதையாவது பண்ணி இதை நம்ம தான் சமாளிச்சாகணும். இது இன்னும் இங்கதான் இருக்கு. அம்மா பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிடும். இத கீழே மறைச்சு வச்சிடறேன். நீங்களாம் போலாம். தேவைப்பட்டா நான் மறுபடியும் கூப்பிடுறேன். சார் கவின், சார் இங்கே பாருங்க, எதிரில் இருந்த செவத்தில் இந்த புல்லட் கிடச்சிது. சார் இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த புல்லட் தான் தன்ராஜ் கன்ல இருந்து போயிருந்திருக்கோம். அப்படின்னா தன்ராஜ் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவரை தான் இவர் ஷூட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அது அந்த கோட் ஷூட் போட்ட ரவுடிங்களா இருப்பாங்களோ இவங்க எல்லாரும் சொன்னது? அவங்களாம் இல்லை, வேற யாராவதுன்னு எப்போ தெரியும்னா, டாக்டர் சாலுங்கி இவர் இறந்த எக்ஸாக்ட் டைம் சொல்லுவார்ல. அப்போ ஒன்று பண்ணுங்க, எவிடன்ஸ் பேக்கில் இதை போடுங்க. எஸ் சார். இந்த மேட்ல மண் இருக்கு. மயூர் சார், தன்ராஜோட ஷூல மண் இல்ல சேர் ஒட்டி இருக்கான்னு பாருங்க. இல்லை சார், ஷூ ரொம்ப க்ளீனாக இருக்கு. அப்படின்னா இந்த மண் தன்ராஜை ஷூட் பண்ணவங்க ஷூல இருந்திருக்கணும். சார், இவங்க நிஷா, தன்ராஜோட அண்ணன் பொண்ணு. இவங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க தன்ராஜோட பையன் அப்புறம் மருமக, இவங்களும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க சார். சார், இவங்க தன்ராஜோட ஃப்ரெண்ட்ஸு. நல்லா தூங்குறாங்க, கஷ்டப்பட்டு எழுப்பினேன் சார். பார்த்து வாங்க சார். ரொம்ப விசித்திரமாக இருக்கு. இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் எல்லாரும் தூங்கியிருக்காங்க. இல்ல கவின், இவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, சரியா பாருங்க, நிதானத்துக்கு வாங்க. தன்ராஜை கொலை பண்ணிட்டாங்க. அப்பா, இது எப்படி நடந்துச்சு? சார், யாரு சார் என் ஃப்ரெண்டை கொண்டது? கொஞ்சம் பின்னாடி இருங்க. அப்பா, கண்ணை திறங்கப்பா ப்ளீஸ். அட, பெயிண்டிங்ஸ் எங்கே போச்சு? ஐயோ சார், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸு. ஒருவேளை இந்த பெயிண்டிங்ஸுக்காக தான் தன்ராஜை கொலை பண்ணிட்டாங்களா? அப்புறம் அங்கிள் எதுக்காக திருடனுங்களோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு? ஒருவேளை மிஸ்டர் தன்ராஜ் அவரோட வீட்டிலேயே திருடிட்டு... நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க? இவர் எதுக்காக இப்படி பண்ணணும்? இப்போ இதுக்கான பதில் அவரோட மரணத்தில் தான் இருக்கு. ஹலோ தயா, நான் நவீன் பேசுறேன். ஏ நவீன், என்னாச்சு? ஒரு மாதிரி பேசுற. என்னால வலி தாங்க முடியல. ஏதாவது மாத்திரை பேர் சொல்ல. செக் பண்ணாம எப்படி சொல்றது? நீ ஆண்டி கிட்ட சொல்லு, அவங்க உன்னை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. என்னால எங்கேயும் போக முடியாது. நீ மருந்து பேர் மட்டும் சொல்ல போதும். அப்படின்னா சரி, ஜிம்டிம் PX9 30 mg எடுத்துக்கோ. நவீன், இன்னும் எவ்வளவு நேரம் தான்ப்பா சரி தூங்கிட்டு சரி, நான் இருப்ப நீ? அப்புறம் கால் பண்றேன். சரியா? நவீன், ஆமா. சொல்லுங்கம்மா. என்னப்பா உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நீ நல்லா இருக்கல்ல? நைட்டு லேட்டா தூங்குனேன், அதான் தூக்கம் இல்லை. எனக்காக ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? சொல்லுப்பா, வாங்கிட்டு வந்துடுறேன். சாமான் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆனா நீ பேசாம டாக்டர் போய் பார்க்கலாம்லப்பா. இல்லைல்லம்மா, இது விட்டமின் டேப்லெட் தான். தயா தான் சாப்பிட சொன்னா. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன மாத்திரை சொல்லு? ஜிம்டிம் PX9 30 mg. அப்ப சரிப்பா, நான் வாங்கிட்டு வரேன். ஆமா சரி, நான் வரேன்ப்பா. அப்போ நீங்க அந்த அளவுக்கு தூங்கி இருக்கீங்க, யாருக்கும் ஷூட் பண்ண சத்தம் கூட கேட்கல. அப்புறம் இந்த அலாரம் சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கல. அப்புறம் உங்களுக்கு இது கூட தெரியல, இந்த பெயிண்டிங்லாம் எப்போ திருட போச்சு, எப்போ தன்ராஜ் இறந்தாருன்னு? உண்மைதான் சார்,
எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு திரும்பி வந்தபோது நாங்கள் எல்லாரும் எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியல சார். டின்னரா? என்ன டின்னர்? நேற்று ராத்திரி அங்கிள் டின்னர் பிளான் பண்ணாரு எங்ககிட்ட சொல்லாம. டிலைட் பெஸ்ட் ட்ரிங்க்ல டின்னருக்கு ஃபேமிலி மொத்தமாக போனீங்களா? ஆமாம் சார். சரி, கடந்த சில நாட்களில் தன்ராஜ் ஏதாவது டென்ஷனில் இருந்தாரா ஏதாவது விஷயத்தால? ஆமாம் சார். வீட்டில் அந்த பெயிண்டிங்கை எப்போ மாட்டினாங்களோ அன்னிலிருந்து இந்த வீட்டில் ஏதேதோ ஏடா கூடமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. என்ன சொல்கிறீங்க? ஆரம்பத்துலன்னு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். 33 கோடியா? கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து இந்த பெயிண்டிங்கை வாங்கினியா? இதை எடுத்து நீ செவத்துல ஒட்டி வைக்க போற? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ காஸ்ட்லியான பெயிண்டிங்கை சுவரில் அலங்கரிக்கிறதுக்கு நான் இதை வச்சு வேற ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ணுவ? உனக்கு எதுக்கு அது? நேரம் வரும்போது எல்லாமே தெரியும். அப்பா, இந்த பெயிண்டிங்காக யாராவது உங்களை மிரட்டுறாங்களா? இவ்வளோ காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் திருடு போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஏன் போலீஸ்கிட்ட போகக்கூடாது? போதும். இந்த வீட்டில் உங்களுக்கு தான் மூளை இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் எப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸை நீ ஃப்ரேம் போட்டு வச்சிருக்க. அன்னைக்கு என்னவோ இதை செவத்தில் மாட்டுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அடா, இது 33 கோடி ரூபா. நல்லா யோசி. ஹலோ, இது என்னோட பெயிண்டிங். இதை நான் எங்கே வேணாலும் தொங்க விடுவேன். சார், இந்த கேஸ் ரொம்ப குழப்பமாக போயிட்டுருக்கு. தன்ராஜ் முதல்ல பெயிண்டிங்கை வாங்கியிருக்காரு, அப்புறம் அதே பெயிண்டிங்கை திருடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் பெயிண்டிங்கை வேற யாரோ திருடி இருக்காங்க. அதனால தன்ராஜ் ஷூட் கூட பண்ணியிருக்காரு. சார், அந்த கோட் சூட் போட்ட ரவுடிங்க அவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க? இதில் பதில் ரொம்ப குறைவு, ஆனால் கேள்விங்க ரொம்ப அதிகம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பெயிண்டிங்ஸ் தன்ராஜோட இறப்புக்கு காரணம் இந்த பெயிண்டிங்ஸ் தான். சார் ஆ சார், இங்கே பாருங்க. இந்த ஊசி கிடச்சிது இவரோட உடம்புக்குள்ளே இருந்து. சார், இந்த கொலை ஊசியால் நடந்துச்சா? இந்த கொலை ஊசியால் நடந்ததா இல்லை வேற ஏதாவதுன்னு டாக்டர் சோலங்கி தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு என்னமோ இது ரொம்ப சின்னதாக இருக்கு, ஆனால் ரொம்ப ஆபத்தானது. தன்ராஜோடைய உயிரை நீ எதுக்கு எடுத்தியோ எடுக்கலையோன்ற விஷயத்தை எனக்கு சொல்றியோ இல்லையோ, ஆனால் நான் கண்டுபிடிச்சிருவேன். உன்னை சொல்ல வைப்பேன். சார், நம்ம டாக்டர் சார் தனக்கு தானே பேசுகிறாரா? ஊசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அட, சிஐடிங்க கூட்டம் வந்தாச்சா? ஆதாரங்களோட பூமாலை ரெடியாக இருக்கா? அதாவது பாஸ், நீங்கள் சொல்கிற அந்த பூமாலை இந்த குண்டு தான் அப்படின்னா அப்போ மன்னிச்சிருங்க, சிஐடி முழு டீமும் நொந்து போய் தான் வீட்டுக்கு போனோம். ஏன்னா இந்த குண்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இதுகிட்ட பேசுறதே முடியாது. ஐயோ, புல்லட்டை விடுங்க சார். கொஞ்சம் அந்த மண்ணை பற்றி சொல்லுங்க. அந்த டோர்மேட்ல கிடைச்ச அந்த மண்ணை பற்றி. மண்ணை பற்றி சொல்லணும்னா டாக்டர் தாரிகா தான் சொல்லுவாங்க. ஆமாம், வேலை செய்கிறவங்க தானே சொல்லுவாங்க. அப்படின்னா? இல்லை ஒன்றும் இல்லை. மண்ணை பற்றி அவங்க தானே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க. இந்த டோர்மேட்ல இருக்கிற மண் இருக்கே, தன்ராஜோட கார்டன்ல இருந்த மண்ணை விட வித்தியாசமானது. அடேங்கப்பா, டாக்டர் தாரிகா, நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது என்னென்ன ஃப்ரெடி சார், கார்டனில் கிடைச்ச இந்த மண் இருக்கே, இதில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு. அப்புறம் டோர்மேட்டில் கிடைச்ச மண்ணில் அப்படி எதுவும் இல்லை. அப்போ தெளிவாக இருக்கு பாஸ். டோர்மேட்டில் இருக்கிற மண் வேற எங்கேருந்தோ வந்திருக்கு, வெளியிலிருந்து, அதாவது ஷூலேருந்து வந்திருக்கு. அப்போ அபிஜித் இந்த மண் அந்த ஆளோட ஷூலேருந்து வந்திருக்கணும். தன்ராஜ் அவங்க மேலே ஷூட் பண்ணியிருக்காரு. திருடன் நம்பர் 2. தன்ராஜோடைய புல்லட்டு திருடன் மேலே படலை. ஆனால் திருடன் நம்பர் 2 உடைய பின் நிச்சயம் தன்ராஜோட உயிரை எடுத்திருக்கணும். எப்படி? இங்க பாருங்க, இந்த பின்னை இந்த தண்ணியில் கொதிக்க வச்சேன். இந்த தண்ணியோட நேரம் நீளமாக மாறிடுச்சு. இதுலேருந்து தெளிவாக தெரியுது அந்த பின்ல விஷம் இருந்திருக்கு. அட, அற்புதம் டாக்டர் சார், எங்களுக்கு ஒரு நல்ல நியூஸை கொடுத்துருக்கீங்களே. சந்தோஷம் தானே? சொல்லுங்க, இந்த ஊசி எப்போ பட்டுச்சு? எத்தனை மணிக்கு? ராத்திரி கிட்டத்தட்ட 10லிருந்து 12 மணிக்குள்ள. சார், இஷிதா சஸ்பெண்ட் ஆயிருந்தாங்கல்ல, ஸோ ஜாயினிங் லெட்டர் வந்திருக்கு சார். சரி,
நாளையிலிருந்து அவங்கள கூப்பிட்டுக்குங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லுங்க இனிமே இந்த மாதிரி கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னு. ஐ எம் சாரி. எங்க ஆஃபீஸர் இருக்கும்போதே இங்க இப்படி ஒன்று நடந்திருக்கு. உன்னோட டியூட்டியை சரியா பண்ணல இஷிதா, உன்னை சஸ்பெண்ட் பண்றோம். எஸ் சார், நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். மறுபடியும் இந்த தப்பு நடக்காம பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாரு பங்கஜ், நான் உன்னுடைய சீனியர், அதனால உன்னை விட தம் எனக்கு தான் நிறைய இருக்கு. புரியுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி இல்லைன்னு சொல்லுவேன். ஹேய், என்ன இது? இது பியூரோ. என்ன பண்றீங்க நீங்க? இல்ல 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 சார், ஒன்றும் இல்லை சார். நான் வந்து பங்கஜுக்கு தன்ராஜ் கேஸை பற்றி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவன் மைண்டில் ஏறவே மாட்டேங்குது. சரி, அது என்ன நீ எங்க கிட்ட சொல்ல. சார் சொல்லுங்க, இப்போவே சொல்லுங்க. ஆனால் நீ கேளுப்பா, அப்போ தானே சொல்ல முடியும். சார், இந்த கேஸே எனக்கு கரடு முரடா இருக்கு சார். அப்படி பெயிண்டிங் தன்ராஜோட வீட்டில் இருந்திருந்தா அதை திருடுறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? அப்புறம் இந்த சட்டவிரோதமான பெயிண்டிங்ஸுக்கு எந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிடைக்க போகுது? அப்புறம் அந்த திருட அதே சமயத்தில் தன்ராஜோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, அதாவது தன்ராஜ் தன்னுடைய பெயிண்டிங்கை திருடும் போது ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குது அபிஜித். ரொம்பவே ஆழமாக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, அப்புறம் ஊசியால கொலை பண்றது. அப்புறம் சார், காலையில ரவுடிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு சார். சம்பந்தம் இருக்கு அபிஜித், சம்பந்தம் இருக்கு. இது ஒன்றும் கோ இன்சிடென்ஸ் ஆனது இல்ல. இப்படி ஒரு பூகம்பமே வீசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கியிருக்காங்க. அதாவது ஒருத்தரா எல்லாருக்குமே தூக்கு மாத்திரையே கொடுத்துருக்காங்க. சார், தன்ராஜோட அண்ணன் பொண்ணு நிஷா சொன்னாங்க தன்ராஜ் வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் சர்ப்ரைஸ் டின்னர் கூட்டிட்டு போனாருன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு. நேற்று ராத்திரி அங்கிள் டின்னருக்கு பிளான் பண்ணாரு, எங்ககிட்ட சொல்லாம. டினைட் பேசிட்டுவீங்களா? அபிஜித், ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ? இங்க நடந்ததுக்கெல்லாம் அந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்டிருக்கோ? இவங்க எல்லாரும் சாப்பிட போனாங்களே அங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் நமக்கு கடவுள் மாதிரி. அப்புறம் அவங்களால தான் நம்ம குடும்பம் வாழுது. அவங்க மூட் நல்லா இருந்தாலும் சரி, மோசமா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் கவனிக்கணும். சிரிச்சு சந்தோஷமா நல்லபடியா உணவு கொடுக்கணும். எந்த ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. சிஐடி காரங்களுக்கும் கொஞ்சம் புரிய வைங்களேன். சிஐடியா? வணக்கம் சார். எங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சார். சாப்பிட்றதுக்கு எங்க ரெஸ்டாரண்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்தது. நாம் இங்கே சாப்பிட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம். நாம் விசாரணைக்கு வந்திருக்கோமே. இங்க பாருங்க, நாங்க இங்க சாப்பிட வரல, சில கேள்விகள் கேட்க வந்திருக்கோம். என்ன கேள்வி சார்? நேத்து ராத்திரி மிஸ்டர் தன்ராஜ் குடும்பத்தோட இங்க சாப்பிட வந்திருந்தாரா? மிஸ்டர் தன்ராஜ் அந்த ஃபேமஸான பிசினஸ் மேனா பெட்ராயில் இருக்காரு, அவர் தானே? அடேங்கப்பா, உங்க கஸ்டமரோட அட்ரஸை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. சார், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஆனா தன்ராஜ் சார் எங்க ஸ்பெஷல் கெஸ்ட், அடிக்கடி இங்க வருவாரு, அதனால தான். அப்ப நேத்து ராத்திரி அவர் குடும்பத்தோட இங்க வந்திருந்தாருங்களா? ஆமா, வந்திருந்தாரு. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உங்க உணவுல ஏதோ கலந்துருக்கு, அது கலந்துருக்க கூடாது. சார், எனக்கு எதுவும் புரியல சார். தூக்க மாத்திரை, அவங்க உணவுல எங்களுக்கு தூக்க மாத்திரை கிடைச்சது. அவங்களுக்கு உணவு கொடுத்தது யாரு? சார், அந்த டேபிளை ரகுதான் க்ளீன் பண்ணான். இல்லை சார், நான் இல்லை. நான் அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு போகும்போது மேனேஜர் சார் என்கிட்ட இருந்து அந்த ட்ரே வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் சொன்னார் ஸ்பெஷலான கெஸ்ட்டு, அதனால இவரே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாரு. உங்க வேலையை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துப்பீங்களோ? மேனேஜரா இருந்து சாப்பாடை சர்வ் பண்ணீங்களா? சார், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஆமா, இப்ப நாங்க உங்களை சந்தேகப்படுறோம். ஏன்னா உணவை சர்வ் பண்ணது நீங்க இல்லையா? இல்ல சார். அப்ப சர்வ் பண்ணது யாரு? தன்ராஜ் சார், அவரே எடுத்துட்டு போனாரு. என்ன சார், நான் முதல் தடவை கேள்விப்படுறேன் சார். ஒருத்தர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட சாப்பாடு கொண்டு வர போயிருக்காரு. இந்த பாத்திரம்லாம் அவர் தான் சுத்தம் பண்ணாரா? சார், நான் சும்மா சொல்ல சார். நான் ரகுவோட கையிலேருந்து ட்ரேவை வாங்கினப்போ அதை எடுத்துக்கிட்டு நான் அவங்க டேபிள் கிட்ட போனேன். அப்போ திடீர்னு வாஷ்ரூம்லேருந்து தன்ராஜ் சார் வந்தார். என் கையிலேருந்து சாப்பாடு ட்ரே வாங்கிட்டு அவரே சாப்பாடை பரிமாறிக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காரா? இல்லவே இல்லை சார். நேற்று ராத்திரி அவர் நடந்துக்கிற விதமே வித்தியாசமாக இருந்தது. அவர் இங்கே சாப்பிட கூட இல்லை, ஜூஸ் மட்டும்தான் குடிச்சாரு. அப்படியா? ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிருக்காரு, வேற எதுவும் சாப்பிடல. ஸோ மற்றவங்க எல்லாரும் தூங்கணும், இவர் மட்டும் முழிக்கணும்னு பார்த்தாரு. கண்டிப்பா அபிஜித், இந்த தூக்கு மாத்திரைய வேற யாரும் சாப்பாட்டுல கலக்கல. தன்ராஜே சாப்பாட்டுல தூக்கு மாத்திரைய கலந்திருக்காரு. மா மா
ரத்தம் உன் கையில ரத்தமா இருக்குடா கண்ணா. அம்மா என்ன ஒரு குண்டு ஒராசிட்டு போயிருச்சு. என்ன குண்டு பாஞ்சுதா? எங்கப்பா எங்க? வா ஹாஸ்பிட்டலுக்கு வா, இப்பவே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா. இல்லம்மா வாப்பா, இல்லம்மா hospital என்னால வா. வர முடியாது. நீங்க தயாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நான் தயாளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன், நீ முதல்ல இங்க உட்காரு. ஐயோ என்ன கொடுமை இது கடவுளே. பாத்தியா சச்சின், இவங்க 2 பேருடைய ஸ்டைல சூட்டும் பூட்டும் போட்ட ரவுடிங்க. வா சார் நாங்க ரவுடிங் இல்ல சார். வாயமுடுறா. ரவுடி இல்ல சார். 17 கேஸ் இருக்கு உங்களுக்கு எதிராக இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. மக்களை மிரட்டுறது, பயமுறுத்துறதுன்னு சொல்லி. அப்புறம் இது இந்த கன். சார் இந்த கன்னு பயமுறுத்துறதுக்கு தான், யாரையும் கொல்றதுக்கு இல்லை சார். அப்படியா? அப்படியே என் கன்னு ஃபுல் லோடர்ல இருக்கு. குண்டை வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா நீங்க? சார் பியூஷ் நீயா? நீ தான் எங்களை பிடிச்சி கொடுத்ததா? உன்னை நாங்கள் கண்ணை காட்டி கூட மிரட்டலையாடா, எங்களை மாட்டி விட்டுட்டேல. சார் இவங்க தான் மாமா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க சார். அப்படியா? சார் இவனுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை பாருங்களேன், நம்ம பின்னாடி மறந்துட்டு இருக்கான். விடு, யாருக்கோ நம்ம மேல நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம துணிச்சல் திறமைய பத்தி. சரி ஃபியூஸ், நீ போலாம். தேங்க்யூ சார். இதுக்கு மேலேயும் ஏதாவது சொல்லணுமா உங்களை நிரூபிக்க? சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். ஆமாம் சார். இங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. உங்க 2 பேரோட வண்டியும் கூல் டிராவல்ஸ் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்க 2 பேரும் ராஜேஷ் அப்புறம் சுரேஷ் அங்க டிரைவர் வேலை பார்க்குறீங்க. இது மட்டும் இல்ல, டிரைவர் வேலையோட சேர்த்து ரவுடித்தனமான வேலைகளையும் செய்றீங்க. இல்லை சார். ப்ளீஸ் சார், மறுபடியும் எங்களை ரவுடின்னு சொல்லாதீங்க சார். நாங்க ரிகவரி ஏஜென்ட் சார். பணத்தை வாங்கிட்டு திரும்பி தராதவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்றவங்க சார். நாங்க ரிகவரி ஏஜென்ட். தண்டராஜோட வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? மிரட்டுறதுக்கா இல்ல கொடுத்த பணத்தை வசூல் பண்றதுக்கா? கொடுக்க வேண்டிய பணத்தை வசூல் பண்ண போனோம் சார். என்ன சார், இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. தன்ராஜ் ஒரு பெரிய பணக்காரர், அவர் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சார் அந்த ஆள் ஒன்றும் இல்லாத ஆள் சார். வெளியில பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரோ அது சும்மா பந்தா சார், ஒண்ணுமே இல்லை சார். அவர் 33 கோடி கடன் வாங்கியிருக்காரு சார். என்ன 33 கோடிக்கு எத்தனைப்பா சைபர்? உனக்கு தெரியுமா பங்கஜ்? தெரியல சார், ஆனால் கேட்கும்போது பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது. அப்படியா? அந்த பணத்தை வசூல் பண்ண நீங்க போனீங்களா? ஆமா சார், ஆனா எங்களுக்கு அங்க டெட் பாடி தான் கிடைச்சது. உடனே அங்கிருந்து பயந்து ஓடிட்டோம் சார். சார் தண்டராஜுக்கு அவ்வளோ பணம் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? வெளியில இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு. அப்புறம் சார், தன்ராஜோட குடும்பத்தில் உள்ளவங்களும் இதை பத்தி எதுவுமே நம்மகிட்ட சொல்லல. இப்படி கூட இருக்கலாம் இல்ல ஸ்ரேயா? தன்ராஜ் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கலாம் இல்ல? ஆனா ஒரு விஷயம் என்னமோ உறுதி, இத பத்தி இவனுங்க பாஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யாரா உங்க பாஸ்? யாரு? பினாக்கி சார். பினாக்கி. ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பினாக்கி அதாவது உங்க பாஸுக்கு இப்பவே ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் நாங்க என்ன சொல்றோமோ நீ அதே தான் அங்க சொல்ற, புரியுதா? டேய் தருதலைங்களா, எங்கடா காணாமல் போனீங்க? தன்ராஜ் பணத்தை கொடுத்தானா இல்லை அவனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா? பணம் கிடைச்சிடுச்சு. ஆனா 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 என்ன? ஆனா பாஸ், அவ்வளவு பணத்தை கொண்டு வரது ரொம்ப ரிஸ்க். நீங்க இங்க வர முடியுமா? சரி சரி, நான் கொஞ்ச நேரத்தில் தன்ராஜ் வீட்டுக்கு வரேன். பாஸ், தன்ராஜ் வீட்டுக்கு இல்லை, வேற இடத்துக்கு. இவன் அட்ரஸ் உங்களுக்கு சொல்லுவான் பாருங்க. 37th ராஷ்டிர பிளாசா, சோஃபி மேன்ஷன், எஸ்டி ரோடு. நான் 1/2 மணி நேரத்தில் அங்கே வந்துடுறேன். பாஸ் பாஸ், எந்த வண்டியில் வரேன்னு சொல்லுங்க. மாட்டு வண்டியில் வர போகிறேன். முட்டாளுங்க, மெடக்ஸில் வரேன். நீ எதுக்கு இதை கேட்ட? இல்ல பாஸ், அப்பதான் தூரத்துல இருந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சரி சரி, ஃபோனை வை, நான் வந்துடுறேன். சபாஷ். சரி சொல்லுங்க, அந்த மெடாஸ் வண்டி எந்த கலர்? கோல்டன் கலர் சார்.
கோல்டன் கலர் மெடாக்ஸ் வண்டி. ஃப்ரெடி, பங்கஜ், இந்த பினாக்கிய வரவேற்க நல்ல ஏற்பாடுகள் பண்ணுங்க. ஏசிபி சார் உனக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு பங்கஜ். இதை செஞ்சு காட்டணும். அவர் உன்னை என் கூட அனுப்பி வச்சிருக்காரு, இந்த ஃப்ரெடி கூட. அப்ப யோசிச்சு பாரு, என்கிட்ட இருந்து நீ எவ்வளோ கத்துக்கலான்னு என்னுடைய தைரியத்தின் மூலமா. அட அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த பினாக்கி எந்த காரில் வரான்றதை நான் மறந்துட்டேன். நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. ஏய், அட எழுந்திரியா. என்ன வண்டின்னு எனக்கு தெரியும். ஓ, உன் பார்வை ரோடு மேலே இருக்கட்டும். உன் கால்கள் இங்கேயே இந்த பூமியிலேயே இருக்கணும். கண்களை சிமிட்டவே கூடாது, கால்களை அசைச்சிடக்கூடாது. ஆனால் சார் ஒரு வேளை வந்துடுச்சுன்னா? என்ன வந்துடுச்சுன்னா அடக்கி வை. அந்த பினாக்கி அரெஸ்ட் ஆகிற வரைக்கும். புரிஞ்சுதா? ஹேய், வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. ஏய் பங்கஜ், சார் என்ன பண்ணலாம் சார்? பிடிச்சிடலாமா? இப்ப வேண்டாம். மீனோட வாயில முள்ளு விழற வரைக்கும் தூண்டில இழுத்துடக்கூடாது. சரிங்க சார். அப்படின்னா அந்த மீன் தூண்டில அறுத்துடலாமா? ஓ, இப்போவாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேச கத்துக்கையே. ஆனா- பயமுடு. அவனுக்கு 2 பேரும் எங்கே போனானுங்க? ரெண்டு பேரும் எங்கே போனானுங்க? இந்த அட்ரஸ் தான் சொன்னானுங்க. ஏதோ பெரிய ஆபத்தில் இருக்கான்னு நானுங்க. ஆனால் இங்கே பாரு, அந்த 2 குரங்கையும் ஆளே காணோம். ஒரு வேளை என் பணத்தை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஓடிட்டானுங்களா? கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், சிஐடி. அட, அவனுக்கு என்ன எதுக்கு இங்கே வர சொன்னானுங்க? அதான் வந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் உள்ள வந்து சிஐடி பீரோவையும் பார்த்துருங்க. நீங்கள் கண்ணை கீழே இறக்குங்க ப்ளீஸ். முதல்ல மேலே போ, அதுக்கப்புறம் கன் தானாவே கீழே இறங்கிடும். அட, ஆனால் போடா போ. பினாக்கி, பினாக்கி, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, அதான் பணத்தை எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கிறியோ. ஆனா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுக்கற தகுதியும் தைரியமும் இல்லாதவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. ஏன் அப்புறம் அந்த ஆளுங்களை மிரட்டுற? இல்லை சார், நான் அவசியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சார் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சார், அவசியம் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது நல்ல விஷயம் தானே சார். அப்புறம் சார், இன்னொரு விஷயம் சார், அவங்க வட்டியோட பணத்தை திருப்பி கொடுக்கும்போது எனக்கும் அது உதவியாக இருக்கும்ல சார். அப்புறம் யாராவது பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்களோட உதவியை கேட்க வேண்டியது இருக்கு சார். அதுக்காக தான் இவங்க 2 பேரையும் நீ அனுப்பி வச்சியா தன்ராஜ் வீட்டுக்கு பணத்தை வசூல் பண்றதுக்கு? ஏன், எதுக்காக தன்ராஜுக்கு இவ்வளோ பணத்தை நீ கொடுக்கணும்? இல்லை சார், நான் தன்ராஜ் வீட்டுக்கு யாரையும் அனுப்பி வைக்கலையே. அப்புறம் சார், தன்ராஜ் வீட்டில் திருட்டு நடந்துடுச்சு, அது உங்களுக்கு தெரியும்ல சார். ஆமாம், காஸ்ட்லியான புதுமையான பெயிண்டிங்ஸ் திருடு போயிடுச்சு. அந்த பெயிண்டிங்கோட விலை 33 கோடி ரூபாய் சார். 33 கோடி. அந்த தன்ராஜ் ஏதோ ரகசியமான ஏழை மூலமாக வாங்கினாரு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா சார், அந்த நேரத்தில் அந்த பெயிண்டிங்ஸை வாங்குறதுக்கு தன்ராஜ் கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. அதனால தான் தன்ராஜ் உங்ககிட்ட இந்த 33 கோடியை கடனா வாங்கினாரா? 17 கோடி ரூபாய் என்கிட்ட வாங்கினாரு. அப்புறம் மீதி 16 கோடி வேற ஒருத்தங்கிட்ட வாங்கினாரு. ஆனால் சார், பணத்தை திருப்பி கொடுக்குற நேரம் வரும்போது அவருக்கு திடீர்னு வயிற்றுல வலி வர ஆரம்பிச்சிடுச்சு சார். அப்படின்னா அந்த இன்னொருத்தருக்கும் 16 கோடி கொடுத்துருக்க மாட்டார்ல? ஒருவேளை அவங்க தான் தன்ராஜை கொண்டுட்டாங்களோ? யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை என் கையில் மாட்டினா சார், விட மாட்டேன் சார். அவங்கள நான் உயிரோட விட மாட்டேன். தன்ராஜோட உயிரை எடுத்து
என்னை குழியில தள்ளி விட்டுட்டாங்க சார். என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க சார். அப்படி நீ தன்ராஜ கொல்லலைன்னா யார் கொன்னு இருப்பாங்க? யார் கொன்னு இருப்பாங்க? சீக்கிரமா சொல்லு. என்னால் உறுதியாக சொல்ல முடியாது சார். ஆனால் ஒருத்தர் இருக்கான் சார். அவன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சொல்லுவான் சார். அப்புறம் சார், நான் மட்டும் எதுக்காக அழியணும்? அவனையும் என் கூடவே சேர்த்து மூழ்கடிக்கிறேன். கண்டிப்பா முழுகுங்க. ஆனா முழுகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவனுடைய பேரை சொல்லுங்க. எங்க வேலை முடியணும் இல்ல? அவன் பேர் என்ன? அவனோட பேர் நவீன் சார். நவீன். பயப்படாத கண்ணா, இந்நேரம் தயாள் வந்துட்டு இருப்பாரு. நீ பயப்படவே பயப்படாத. உனக்கு குண்டு பாஞ்ச விஷயத்த நீ ஏன்பா என்கிட்ட சொல்லாம மறைச்ச? என்னால உங்களுக்கு சொல்ல முடியாதுமா. இப்ப நான் என்ன பண்றது? என்ன நடக்குமோ தெரியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா. அப்படி பண்ணா நான் செத்து தான் போவேன். இல்ல, தயாவை தவிர இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. தயாள் தான் வந்துட்டாரு போல இருக்கு. நவீன், வேலை தயாள் நீ வந்துட்ட. நவீனோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு நீ ஏன் பாருப்பா. நவீன், உனக்கு குண்டு பாஞ்சிருக்கு? குண்டு பாயில குண்டு ஓராசிட்டு போச்சு. அது சரி, நான் பொழப்பனா இல்லையா? ஆஹா, ரொம்பல ரத்தம் போல. உனக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இங்க பாருங்க சார், இவன் தான் அந்த நவீன். பின்னாக்கி நீ இங்க? இவங்களாம் யாரு? சிஐடி. சிஐடி? என்னாச்சு? என் பிள்ளைக்கு குண்டு பாஞ்சிருக்கு சார். உங்களுக்கு எப்படி புல்லட் பட்டுச்சு? சார் ப்ளீஸ், இப்போ இது கேள்வி கேட்குற நேரம் இல்லை. உடனடியாக நவீன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும். சார், நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன். அப்படின்னா தன்ராஜ் என்னை பத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கானா? நீங்க என்ன இந்த நிலைமையில அரெஸ்ட் பண்ண போறீங்களா? இந்த நிலைமையிலையா? கொஞ்சம் என்னன்னு தான் பாப்போமே. உன்னுடைய நிலைமை ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, புரியுதா? குண்டு தொட்டுட்டு தான் போயிருக்கு. அப்புறம் தன்ராஜ் இறந்துட்டாரு. என்ன? அப்போ அந்த முகமூடி போட்டது வேற யாரும் இல்ல, தன்ராஜா சார். உனக்கு எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சிடுச்சு. சரி சொல்லு, நீ எதுக்காக அந்த தன்ராஜை கொலை பண்ண? அதுவும் அந்த விஷ ஊசி வச்சு. விஷ ஊசியா? எந்த விஷ ஊசி? நான் தன்ராஜை கொல்லல. ஒழுங்கா சொல்லிடு. அந்த பெயிண்டிங்ஸ் எங்க? தன்ராஜோட வீட்ல இருந்து திருநிய அந்த பெயிண்டிங்ஸ் எங்க வச்சிருக்க? அது அந்த ரூம்ல பெட்டுக்கு கீழே இருக்க. ஃப்ரெடி. சார், இந்த நவீனுக்கு தான் தன்ராஜை விட அந்த பெயிண்டிங் ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. 33 கோடி ரூபாவை அந்த மாஃபியாக்காரங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் சார். இங்க பாருங்க, தன்ராஜை நான் கொலை பண்ணல. அவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணாங்க. சார், இப்போதான் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சதில்ல, நான் போகலாமா? வாயை மூடிட்டு இங்கே நில்லு. உங்களுக்கு என்ன தோணுது? நான் தான் தன்ராஜை கொன்னேனா? நீ தன்ராஜ கொல்லல? அப்ப கொன்னது யாரு? உங்களுக்கு என்ன தோணுது? நான் தான் தன்ராஜை கொன்னேனா? நீ கொல்லல தன்ராஜ. அப்ப யார் கொன்னது? நீ தான் அங்க போயிருந்த. நான் அங்க போனப்போ அட ஏய், ஏய், யார் நீ? நீ திருட வந்துட்டு என்ன யார் நான் கேக்குறேன்? எங்கடா ஓடுற? நில்லு நில்லு நில்லு. ஏய், வா. அப்புறம் நான் தன்ராஜ் வீட்டில இருந்து பெயிண்டிங் எடுத்துட்டு ஓடும்போது வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நின்றுட்டு இருந்தது. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் வரும்போது மால்குள்ள போனேன் சார்.
நவீன் கண்ணா 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 கண்ணை திறப்பா, கண்ணை திறப்பா, என் செல்லம் கண்ணை திறப்பா, அப்பா கண்ணை திற. இவ்வளோ காலையில் அலாரம் வைக்க வேண்டிய அவசியம் என்னமா வந்துச்சு? நான் ஒன்றும் வைக்கல அங்கிள். அட பெயிண்டிங்ல எப்படி திரும்பி வந்தது? அப்போ நம்ம சிஐடி கிட்ட சொல்லிடலாமா? இல்லை என்ன அவசியம், பெயிண்டிங்ஸ் தான் திரும்ப வந்துடுச்சுல்ல. இஷான், நாம் சிஐடிங்க கிட்ட சொல்லிடுறது தான் நல்லது. இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் மாட்டிப்போம். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நாம் அந்த பெயிண்டிங்ஸை திரும்பவும் எதுக்கு வீட்டிலேயே மாட்டிட்டோம்? எனக்கு குற்றவாளி வீட்டில் இருக்கிறவங்க தான் யாரோ. அந்த பெயிண்டிங்கை வீட்டில் திரும்ப வச்சிட்டோன்னா யாராவது கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ உண்மை தானாக வெளியில் வரும். சார் இப்போ குடும்பத்தில் உள்ளவங்களோட ஃபோன் எல்லாத்தையும் டேப் பண்ண சொல்லிட்டாரு. இனி குற்றவாளிங்க நம்மகிட்ட தப்பிக்க முடியாது. ஸ்ரேயா, நிக்கில், அவங்க 2 பேரும் ஏதோ குசுகுசுன்னு பேசிட்டு வராங்க. இதுவரையும் தன்ராஜ் பணத்தில் என்ஜாய் பண்ணாங்க. அவரோட மரணத்துக்கு அப்புறம் இவங்க பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சச்சின் மயூர், ஓகே மிஸ்டர் இஷான், உங்க கூட பயணத்தில் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறேன். கட்ட அவுத்து விடுங்க, கேட்டு போக விடுங்க. உன்னை இந்த இடத்துல அரைச்சி வச்சு நான் கரெக்டான வேலை தான் பண்ணியிருக்கேன். மாலில் நடந்த விஷயத்துலேருந்து எனக்கு உன் மேலே சந்தேகம் இருக்கு. மாமா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. என்னால் நவீனை கொல்ல முடியல. ஆனால் நான் உங்களை எந்த வகையிலும் ஏமாத்தலை. நிஜமாவே எனக்கு பெயிண்டிங்ஸ் எங்கன்னு தெரியாது. போதும், உன்னோட ட்ராமாவை நிறுத்திட்டு பெயிண்டிங்ஸை வீட்டுக்குள்ளே யார் கொண்டு வந்தது, உன் கூட இருக்கிறது யாருன்னு சொல்லு. சிஐடி தான் அந்த பெயிண்டிங் வச்சது. உனக்கு எதாவது ப்ராப்ளம் அதில்? சிஐடி பாரு, உன்னால் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம்ல. நீங்கள் என்னடா என் முகத்தை பார்க்குறீங்க? ஏதாவது பண்ணுங்க. ஏய், எங்கே ஓடுற? உன் மூஞ்சில ஆட்டோகிராஃப் வேணாமா? ஆ, என் மாமனார் என்கிட்ட 20 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதில் 16 கோடி பெயிண்டிங்ஸ்க்காக. அதுக்கப்புறம் என் மாமனார் நிலைமை அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்படின்னா இஷான், அதுக்கப்புறம் நீங்கள் அவரை கொண்டு இருக்கீங்க. ஒரு தடவை கூட யோசிக்கல யாரோட உயிரை எடுக்க போறீங்களோ அவர் உங்கள் ஒய்ஃபோட அப்பான்னு. அப்புறம் நீ இஷா, நீ என் தங்கச்சி தானே. நீ எப்படி ஈஷானுக்கு தோண போன? அங்கிள் என் மேல என்னைக்குமே பாசத்தை காட்டல. என்ன ஒரு சுமையை தானே நினைச்சாரு. ஸோ ஈஷான் அவனுடைய பிளான்ல உன்னை சேர்த்துக்கிட்டான். பெயிண்டிங்ஸை விற்று 33 கோடி ரூபாயை அடையறதுக்கு. இதில் என்ன தப்பு இருக்கு? என் மாமனார்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. எல்லா செலவையும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கல. சார், பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு சார். அந்த 33 கோடி பெயிண்டிங் விற்கிறதுக்காக இல்லை சார். ஏன்னா அது திருட்டு பெயிண்டிங் சார். என்ன வளர்றீங்க நீங்க? மாட்ட வச்சிட்டீங்கல்ல, இப்போ நான் அது எப்படி விற்கிறது? அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் ஏஜென்சி அதை பற்றி தேட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க உங்ககிட்ட எப்போ வேணாலும் வரலாம். அப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. நான் அந்த பெயிண்டிங்ஸை வியாபாரம் பண்ணுவேன், லாபமும் சம்பாதிப்பேன். அப்புறம் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிப்பேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் சார். அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் தன்ராஜ் தான் தூக்க மாத்திரை கலந்தாரா? அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல எப்படி? அங்கிள் சாப்பாட்டில் மாத்திரை கலந்துருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சதும் சந்தர்ப்பம் கிடைச்சதும் நாங்கள் வாஷ்ரூமுக்கு போய் வாந்தி எடுத்தோம். ஆனால் நவீன் நடுவில் வந்துட்டான். அப்புறம் உங்கள் பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆமாம், நவீன் மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தா என் மாமா எல்லா பெயிண்டிங்ஸும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நிஷா அவரை கார் ஏற்றி கொண்டு இருப்பா. ஆனால் எல்லா பெயிண்டிங்ஸும் நவீன் கிட்ட போயிடுச்சு சார். தன்ராஜை கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது?
உங்களுக்கு தேவை அந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் தானே? எனக்கு என்ன தோணுச்சுன்னா பெயிண்டிங்ஸ் என் கையை விட்டு போயிடுச்சுன்னா இந்த வீடும் சொத்தும் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன் சார். தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் இப்படி நடக்காது சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க 2 பேரும் உங்க குடும்பத்திலேயே ஒருத்தரை கொலை பண்ணிருக்கீங்க. உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களையே. தூக்கு விட பெரிய தண்டனை இருந்ததுன்னா அது உனக்கு தான் கிடைக்கும். ச்சே, இங்க பாரு சார். இவங்க 2 பேரும் இங்க கொண்டு போ. எஸ் சார். வாங்க வாங்க. இஷிதா வா. சார், இஷிதா உங்களை பார்க்க சங்கடப்படுறா. எதுக்காக சங்கடப்படுற? சாரி சார், இந்த சஸ்பென்ஷன் பீரியடில் நான் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி திரும்பவும் டியூட்டிக்கு வந்தேன்னா உங்கள் முகத்தில் எப்படி முடிப்பேன்னு. உன்னுடைய தவறை நீ உணர்ந்தியா? தப்பு மட்டும் இல்லை சார், ஒரு சுமை இது என்னுடைய தலையில் என்றைக்குமே இருக்கும். அநேகமாக என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருக்கு சார். உனக்கு இப்பதான் ஆரம்பம். சிஐடி பாதையில் பாதி நடந்து நீ எத்தனை முற்களை தாண்டி வர வேண்டியது இருக்கும்னு உனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சிஐடி ஆஃபீஸரும் தான் செய்கிற தவறுகளை உணரணும், அந்த தவறுகள்ல இருந்து கற்றுக்கணும். மறுபடியும் அந்த தவறை செய்யவே கூடாது. புரிஞ்சுதா? எஸ் சார். உன் வேலையை ஆரம்பி.